திரு ராம்கி, பாலியல் குற்றங்கள் நடக்காம அரசால தடுக்க முடியாது, அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு வலியுறுத்துறாங்களே. அது காவல்துறையோட குற்ற தடுப்புத்துறைன்னு இருக்குது, கண்காணிப்புன்னு இருக்குது. இது ரெண்டும் முக்கியமான அவருடைய ரோல்ஸ் தான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்ல அது ஒரு முக்கியமான விஷயம் தான். இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அரசியல், அவர் பேசுவது அரசியல், அவருடைய அறிக்கையில் அரசியல் தெரியுது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை ஈஸியாக கலந்து விட முடியாது. ஏன்னா நமக்கு வந்து எல்லா எதிர்க்கட்சி தலைவர், இப்போ நீங்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கை நடக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறிக்கையில் வந்து ரொம்ப டேட்டா கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் தமிழ்நாட்டில் 107 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒரு டேட்டா கொடுக்குறாரு. இந்த டேட்டா வந்து எந்த மாதிரியான, இதே மாதிரியான டேட்டாவை நம்ம வந்து ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எதிர்பார்க்குறோம்ல. இப்போ நீங்கள் வந்து அமைச்சர் கொடுக்குற அறிக்கையில் என்னம்னா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்லி விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கிறதுனால, காவல்துறை அரசு மீது நம்பிக்கை வந்திருக்கிறதுனால நிறைய பேர் வந்து புகாரை பதிவு செய்யறாங்க மாணவிகள் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ஓகே, ஆனா புகார் செய்தால்தான் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற மாதிரி இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா. பெண்கள் சம்பந்தமான, குறிப்பாக பள்ளி மாணவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புகார் செய்தால்தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் பெரும்பாலான புகார்கள் செய்யப்படவே விடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில் பெட்ரோல் ஆசிரியர் சங்கம் மீட்டிங்லாம் நடத்தப்படுவதே இல்லை. நீங்க ஒரு மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவி புகார் தெரிவிக்க முன்வர வேண்டும் என்றால் அவருடைய பெற்றோருடைய ஆதரவு மிக முக்கியமா தேவை. பெற்றோர்கள் நினைத்தால் அந்த புகார் தடுக்க முடியும், அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால அங்க நிறைய பிளாக்ஸ் நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு தானே பாலியல் தொந்தரவு நடக்குது, பாலியல் குற்றங்கள் நடக்குது. இப்போ இந்த பெண் காவலர் சென்னையில பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானதுல செயினை பறிக்க அந்த நபர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இவங்க காவலருங்கிறதுனால அதை தடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்துல தப்பிப்பதற்காக அவர் பாலியல் தொந்தரவு பண்ணி அவர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாருங்கிறது செய்தி. புதுக்கோட்டையில ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு, மாணவிகள் கொடுத்த குற்றச்சாட்டு. இன்னைக்கு போராட்டம் நடக்குது. அந்த ஆசிரியரை திட்டமிட்டே மாட்டி விடுவதற்காக பொய்யான குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னு போராட்டம் நடத்தினதே மாணவிகள் தான். அவரை விடுவிக்கணும், வேறு சில ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. இந்த திருப்பத்தூர் ஆம்பூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த சிறுமி 3 வயது சிறுமி நடைபாதையில் குடும்பம் தங்கி இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவர் வந்து அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறார். இந்த 12 சம்பவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்தந்த நேரத்தை, அந்தந்த சம்பவத்தை அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க எதிர்த்தரப்பை. அப்புறம் காதலனை சந்திக்க வந்த ஒரு சிறுமி தஞ்சாவூரில் நின்றுருக்கிறாங்க. நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லி அவருடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அங்கேருந்த நபர்கள் விசாரித்து அவங்க கொண்டு போய் பாலியல் வன்கொடுமையை செய்து மீண்டும் அனுப்பியிருக்கிறாங்க. காவல்துறை விசாரித்து ஏன் தனியாக நிற்கிறீங்கன்னு விசாரித்து அந்த சம்மந்தப்பட்ட நபரையும் காதலனையுமே கைது செய்திருக்கிறாங்க. திருப்பூரில் ஒடிசாவை சேர்ந்த கணவன் மனைவி 2 பேரும் வேலை இல்லைன்னு சொந்த ஊருக்கு போவதற்காக நின்றுருக்கிறாங்க. பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு, எங்கள் வீட்டில் தங்கி நீங்கள் வேலை பார்க்கலாம் வாங்க, நாங்கள் வேலை தேடி கொடுக்குறோன்னு சொல்லி அழைத்துட்டு போய் கணவனை கட்டி போட்டுட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இதை அரசு தடுக்க முடியும்ன்றது எந்த புள்ளி, அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லை, இந்த பொதுவாக திடீரென்று அதிகரிக்கப்படுகிற அந்த சம்பவங்கள் அது ஒரு பக்கம், ட்ரெண்ட் அப்படியே நிறைய அடிக்கடி செய்திகள் அடிபடுவது, நிச்சயமாக அதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுத்து ஆகணும். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து எடுக்கப்படுகிறது? நடந்த பிறகு கைது, அந்த வழக்கை துரிதமா நடத்தி நாங்க தண்டனை பெற்றுக் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. சரி, அதுதான் நான் வந்து சொல்றேன். எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சு அரசியல் நம்ம அப்படி ஒதுக்கி வச்சுட்டா கூட, அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு அப்புறம் இந்துவோட தலையங்கம் ஒரு முக்கியமான தலையங்கம். அது கடைசி வரி மட்டும் நான் படிச்சு சொல்லிடுறேன். The alacrity displayed in apprehending the culprit should be extended to the filing of charges and securing a conviction. அதாவது குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அதை காட்டுகிற அதே சுறுசுறுப்பு என்பது வழக்கு பதிவு செய்வதிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவது வரைக்கும் அதே சுறுசுறுப்பை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்து தலையங்கம் வலியுறுத்துகிறது. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த டேக்கம் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு 15 நிமிட போல் சொல்லுவாங்க, அன்னைக்கான செய்திகள் முடிகிற மாதிரி. இன்னைக்கு வர்ற சம்பவம் வந்து அன்றைக்கு பேசப்படுகிறது, அடுத்த நாள் வந்து ஒரு பேப்பர்ல இருந்து மாவு கட்டோட வந்ததுன்னா ஒரு பொது புத்திக்கு வந்து ஓகே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோஅப்ஸ் வர மாட்டேங்குது. இல்ல 30 மாவட்டங்கள் 8 கோடி மக்கள் இப்போ இங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து நெருக்கடி கூடியிருக்கு, ஆனாலும் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு அவர் சொல்றாருல. கடந்த கால ஆட்சியை விட ஒப்பீட்டளவில் இந்த முறை எண்ணிக்கை 30 நடந்த இடத்துல 12 தான் நடக்குது ஒரு நாளுங்கிறதே வரவேற்க தகுந்த எண்ணிக்கைன்னு ரிப்போர்ட்டிங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துல அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதா. ரெண்டாவது காவல்துறைக்கு உள்ள சிக்கல்கள் இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ் டெப்ளாய் பண்ண முடியாது அப்படிங்கலாம். ஆனா அதை தாண்டி உள்ள மற்ற குற்றங்களை இப்போ வந்து ஒரு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, அங்க காவல்துறை ஃபெயிலியரா இருக்குங்கிறத அவங்க மேல குற்றச்சாட்டா வைக்கலாம்.
ஒரு சம்பவத்தை, சந்தர்ப்பத்தை, அந்த நிமிடத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு நடக்கக்கூடிய தவற காவல்துறை எப்படி இல்ல அது நண்பர் காரை செல்வ சொன்ன மாதிரி சமூக மாற்றம்ங்கிறது ஒரு விஷயம், அது மனோட்டம் மாறணும். அதே நேரத்துல காவல்துறைக்கும் சில கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஆளுங்க தரப்புக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, காவல்துறைக்கு ஒரு சில சாதகமான அம்சம் இருக்கு. இன்னைக்கு சிசிடிவிங்கிறது ரொம்ப வலிமையான ஆயுதம், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது. அதன் மூலமாக தான் அவங்களுடைய பெருமளவுல ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பெரிய முன்னேற்றம் காண முடியாது. இரண்டாவது, ஆளுங்கட்சி தரப்பு நீங்க எதிர்க்கட்சி தலைவரோட அறிக்கையை எதிர்கொள்ளும் போது எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்குற டேட்டா அதுக்கு நீங்க கவுண்ட் கொடுக்கும்போது நீங்களும் டேட்டா ப்ரொவைட் பண்ணணும். நீங்க பொதுவாக நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறுத்திக்கலாம். எத்தனை வழக்கில் நடவடிக்கை எடுத்தோம், அதுக்கப்புறம் எண்ட் டு எண்ட், இந்த எண்ட் டு எண்ட் ஃப்ளோங்கிறது முக்கியம். நடவடிக்கை எடுக்கிறீர்கள், அதுக்கப்புறம் விசாரணையின் தன்மை எப்படி இருக்குங்கிறதை அதை பத்தின ஒரு விஷயங்கள் பரவலாக பகிரப்படுவதில்லை. அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.